கிரிக்கெட் அக்கௌண்ட் நேயர்களுக்கு வணக்கம். கிரிக்கெட் விமர்சனத்தில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுவாரஸ்யமான கிரிக்கெட் செய்திகளை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சாம்பியன்ஸ் டிராஃபி 2025 முன்னிட்டு இந்தியாவுக்கு இங்கிலாந்துக்கு நடந்த ஓடிஐ சீரீஸில் இங்கிலாண்டை இந்தியா துவச்சிட்டாங்க. அதுக்கு பேர் ஒயிட் வாஷ்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதில் என்ன ஒரு நகைச்சுவை அப்படின்னா, பார்டர் கவாஸ்கர் டிராஃபியில் நடக்க முடியாத 6 மாத குழந்தை மாதிரி இருந்தவங்க எல்லாரும் இந்தியாவில் மேட்ச்னு வந்த உடனே ஃபார்முக்கு வந்துட்டாங்க. அது எப்படின்னு தான் ஒன்றும் தெரியல. இந்தியாவில் மேட்ச் நடந்தோடனே ஃபார்முக்கு வந்த உடனே இவங்க எல்லாம் வச்சு சாம்பியன்ஸ் டிராஃபி அடிச்சிடலான்னு கௌதம் கம்பீர் பகல் கனவு காண்டுட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அபுதாபியில் போய் இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். 34 வருஷமாக ஒருத்தன் உழைச்சி கொட்டிகிட்டு இருப்பான். திடீர்னு வந்தவனை தலைமையில் தூக்கி வச்சு கொண்டாடுற மாதிரி ஹர்ஷத் ராணாவை, வருண் சக்கரவர்த்தியை மறுபடியும் கூட்டிகிட்டு போகிறாங்களாம். சிராஜை கழட்டி விட்டாங்க. செருப்பு போட்டு வாப்பா, அதுக்கு நான் உன்னை கடைக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு ஒரு குழந்தைய எப்படி அவங்க அப்பன் ஏமாற்றுவானோ அது மாதிரி சிராஜை ஏமாற்றிட்டாங்க. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, மனசெல்லாம் புண்ணா கிடக்கு தம்பி அப்படிங்கிற மாதிரி வருண் சக்கரவர்த்தி வேற கூட்டிகிட்டு போகிறாங்க. குரூப் ஸ்டேஜில் மறுபடியும் பாகிஸ்தான் கூடயும் நியூசிலாண்டு கூடயும் இந்தியா ஆட போகிறாங்களாம். என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்ப்போம். வாடன்னாலே அடிப்பேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆதில் ரஷீது விராட் கோலி பேட்டிங் ஆனாலே விக்கெட் எடுப்பேன் அப்படின்னு ஓடிஐயில் மட்டும் ஒரு 6 தடவை விராட் கோலியை சொல்லி எடுத்துருக்காராமா. விராட் கோலி ஸ்பின்னர் போட்டாலும் ஃபாஸ்ட் பவுலர் போட்டாலும் நான் அவுட் சைடு வச்சு வாங்கி தான் அவுட் ஆவேன் அப்படின்னு ஒரே அடம் பிடிச்சிட்டு இருக்காரு. அவரோட ஃபார்மு எப்படி இருக்குது அப்படின்னு சாம்பியன்ஸ் டிராஃபியில் தான் பார்க்கணும். பஸ் கனெக்டர் சூப்பர் ஸ்டார் ஆன மாதிரி இந்தியாவில் ஒரு சீரீஸ் ஜெயிச்சுட்டு சாம்பியன்ஸ் டிராஃபி ஜெயிக்கலான்னு பகல் கனவு காண்டுட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். இலங்கைக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் ஒரு ஓடிஐ சீரீஸ் நடந்துகிட்ருக்கு. தமிழ்நாட்டில் எந்த நடிகரும் ஒழுங்காக நடிக்கிறது இல்லை. ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸை கொண்டு நடிக்க வைக்கலான்னு நினச்சிட்டு இருக்கோம். ஐசிசி ஈவெண்ட் பக்கத்தில் வந்தாலே இவங்களோட நடிப்பை நம்மளால் கட்டுப்படுத்தவே முடியாது. அதனால் இவங்க நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படியும் சாம்பியன்ஸ் டிராஃபியில் ஆஸ்திரேலியா ஒரு சம்பவம் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். மொத்தத்தில் இந்த செய்தி எதுக்குன்னா, ஆஸ்கார் அவார்டு படத்தை கொடுக்கறதுக்கு பதிலாக மொத்தமாக கொண்டு போய் ஆஸ்திரேலியன் டீம்கிட்டே கொடுத்துடலாம். சாம்பியன்ஸ் டிராஃபி பாகிஸ்தானில் தான் நடக்க போகுது அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இன்னும் கட்டமைப்பு முடியல அப்படிங்கிறது ட்ரெய்லர் மாதிரி சச்சின் ரவீந்திராவுக்கு தலையில் அடிபட்டுருச்சு. இன்னும் பாகிஸ்தானில் குண்டி வெடிப்பும் கொலை மிரட்டலும் தான் நடக்கலை. அது ரெண்டுமே நடக்கும்னு எதிர்பார்க்கலாம். மொத்தத்தில் அந்த செய்தி எதுக்கு அப்படின்னா, சச்சின் ரவீந்திராவுக்கு அடிபட்டது நியூசிலாந்து ஃபேன்ஸுக்கு சோகமாக இருக்கா இல்லையோ, சென்னை ஃபேன்ஸுக்கு ரொம்ப சோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கடுத்து ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, ஆர்சிபிக்கு குரால் பாண்டியா கேப்டன் ஆவார் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் ஆர்சிபிக்கு மறுபடியும் விராட் கோலி தான் கேப்டன்ஷிப் பண்ண போகிறாரு அப்படின்னு இன்னொரு பக்கம் இன்னொரு கும்பல் கதறிட்டு இருந்தது. வருஷம் போர்டை மட்டும் மாத்திரையே ஒழிய டீத்தூளை மாற்ற மாட்டேங்கிறியே அப்படிங்கிற மாதிரி ரஜத் படிதாருக்கு கேப்டன்ஷிப் கொடுத்துருக்காங்க. இவராச்சும் ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு ஏதாச்சும் புதுசாக பண்ணுறாரா, இல்லை 10ஓட 11னா இவரும் இருக்க போகிறாரா அப்படிங்கிறத ஐபிஎல்லோடைய இறுதியில் தான் பார்க்கணும். மொத்தத்தில் இந்த செய்தி எதுக்குன்னா, ஆட்டோ கண்ணாடி திருப்புனா ஆட்டோ எப்படா ஓடும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ரஜத் படிதாருக்கு நம்மளுடைய கிரிக்கெட் அக்கௌண்ட் மூலிமா ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இதோட கிரிக்கெட் விமர்சனங்கள் முடிவுக்கு வருது. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஒயிட் சட்டை சேரன். நன்றி, வணக்கம்.